ராதிகா, தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் விஜய். குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா குடும்ப நல நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணை வர இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாகவே யார் இந்த சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை, ஏன் விவாகரத்து கோரியிருக்க என்ற பல தகவல்கள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே சங்கீதாவின் பின்னணி என்ன, யார் அவர் என்பது குறித்த விசாரணை நாம் சத்தியம் தொலைக்காட்சி இறங்கிய போது நமக்கு பல தகவல்கள் கிடைத்தன. சங்கீதா இலங்கையை சேர்ந்த தமிழ் பெண், ஈழத்து தமிழ் பெண்ணான சங்கீதா லண்டனிலே செட்டில் ஆகியிருக்கிறார். அவருடைய தந்தை ஒரு பிரபல கோடீஸ்வர தொழிலதிபர் அங்கு லண்டனிலே. சங்கீதா விஜயின் தீவிர ரசிகையாக முதலில் இருந்திருக்கிறார். விஜயின் படங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறார். குறிப்பாக பூவே உனக்காக படம் வந்த பிறகு அவருடைய தீவிர வெறியராகவே மாறிவிட்டார் சங்கீதா என்றான் கூற வேண்டும். தீவிர ரசிகையா இருந்து தீவிர வெறி ரசிகையாக மாறிவிட்டார் சங்கீதா என்றான் கூற வேண்டும். விஜய்க்கு தற்போதே பல ரசிகைகள் அப்படி இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம், அரசியல் கூட்டங்களே பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் சங்கீதா விஜயை நேரில் சந்திப்பதற்காக சென்னை வந்திருக்கிறார். சென்னையிலே அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டிலே சிறப்பு அனுமதி பெற்று சந்தித்து பேசியிருக்கிறார். பிறகு விஜயுடன் பேசிய பிறகு விஜயின் வீட்டு அருகிலேயே ஒரு வீட்டினை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டிலேயே தங்கியிருக்கிறார் சங்கீதா. எனவே விஜய் அருகிலே இருக்கிறது, சங்கீதா அருகில் தங்கியிருப்பதை பார்த்து விஜய் அவ்வப்போது பார்த்து பேசியிருக்கிறார். பிறகு ஒரு நாள் சங்கீதாவை தனது பெற்றோருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் விஜய். எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் இருவருக்குமே அறிமுகம் செய்து வைக்கிறார். பிறகு சங்கீதாவை சோபாவுக்கு மிகவும் பிடித்து விடுகிறது, எஸ்.ஏ. சந்திரனுக்கும் பிடித்து விடுகிறது. இருவர் வீட்டிலும் பேசுகிறார்கள். விஜயும் சங்கீதாவை விரும்புவதாக அவருடைய பெற்றோருக்கு தெரிய வர உடனடியாக திருமணத்திற்கு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். விஜய் சங்கீதா நட்சத்திர தம்பதிகள், நட்சத்திரமாக இருந்த விஜய் இருந்ததால் நட்சத்திர திருமணமாக நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 2000ஆம் ஆண்டிலே ஜேசன் சஞ்சய் என்ற மகன் பிறக்கிறார். 2005ஆம் ஆண்டிலே திவ்யா சாஷா என்ற மகள் பிறக்கிறார். ஜேசன் சஞ்சய் வேட்டைக்காரன் படத்தில் கூட ஒரு சிறு வேடத்திலே வருவார். நான் நடித்தால் தாங்க மாட்டேன் என்ற பாடலிலே வந்து செல்லக்கூடிய ஒரு சிறுவன் தான் ஜேசன் சஞ்சய். அதே போன்று மகள் திவ்யா சாக்ஷாவும் தெரி படத்திலே நடித்திருப்பார், கிளைமேக்ஸ் காட்சியில வந்திருப்பார். சங்கீதாவை பல நிகழ்ச்சிகளில் நாம் பார்த்திருப்போம். விஜய் முன்பெல்லாம் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் சங்கீதாவுடன் தான் வருவார். ஆடியோ ரிலீஸ் ஆகட்டும், ஏதேனும் திரைப்பட விழாவாகட்டும், சங்கீதா உடனே தான் கூடயே வருவார். அப்படிப்பட்ட இருவரும் அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தார்கள். ஆனால் கடந்த 2021 ஒரு 2020 ஒரு சில சர்ச்சை கருத்துக்கள் வெளியாக ஆரம்பித்திருந்தன. உடனடியாக சங்கீதா இது குறித்து விஜயிடம் கேட்க விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூறுகிறார். ஆனால் 2021 கடந்த 2023ஆம் ஆண்டில் விவாகரத்து குறித்த வதந்திகள் எல்லாம் பரவ ஆரம்பிக்கிறது, இணையதளங்கள் எல்லாம் வருகிறது. அப்போது இயக்குனர் அட்லியின் மனைவி வளைகாப்பு அந்த நிகழ்ச்சி, குடும்ப நிகழ்ச்சி, அதே விஜயின் வாரிசு பட ட்ரைலர் வெளியீட்டு விழாக்களே சங்கீதா வரவில்லை. சங்கீதா வராமல் விஜய் மட்டுமே பங்கேற்கும் போதே இது கிட்டத்தட்ட அப்பொழுது ஊர்ஜிதமாகிறது, இருவருக்கும் இடையே ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிறது என்றால் சங்கீதா தொடர்ந்து அனைத்து விழாக்களுக்கும் வருவார். வரவில்லை என்னுடன் குழப்பம் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் 2021 எனக்கு இந்த பிரச்சனை குறித்து தெரியும், அப்போதே நான் விஜயிடம் இது குறித்து பேசியிருக்கிறேன் என்று தற்போது குடும்ப நல மனு, விவாகரத்து கேட்டுள்ள மனுவிலே குடும்ப நல கோர்ட்டிலே நீதிமன்றத்தில் ஒரு பெரிய தாக்கலை செய்திருக்கிறார். விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவை நடிகையுடன் விஜய் வைத்திருந்தார். இது எனக்கு 2021 ஏப்ரலிலே தெரிய வந்தது. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது தவறு, ஆனால் ஒரு பொது பிரச்சனையாக தற்போது இந்த சங்கீதா விஜய் விவகாரத்து விவகாரம் மாறிவிட்டது. ஏனென்றால் பொது ஒலிக்கு வந்த பிறகு, பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு விஜய் தற்போது பெரிய அளவு பேசப்படும் நபராக மாறி இருக்கிறார். அந்த வகையில் தற்போது அவரது மனைவி சங்கீதா கேட்டுள்ள அந்த விவாகரத்து என்பது பெரும் பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. அந்த விவாகரத்து கோரி கடந்த 24ஆம் தேதி நீலாங்கரை இல்லத்தில் இருப்பதால், நீலாங்கரை என்பது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கீழ் வருவதால் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே கடந்த 24ஆம் தேதி மனு தாக்கல் செய்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்கிறது. இதன் மூலம் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு விரைவில் விசாரணைக்கு வருகிறது. அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு விசாரணை என சொல்லியிருக்க பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அந்த மனுவிலே மிக குறிப்பாக விஜய் குறித்து சங்கீதா குறிப்பிடும் பொழுது, விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவை நடிகையுடன், ஒரு நடிகையின் பெயரை அவர் குறிப்பிடவில்லை, ஒரு நடிகையுடன் விஜய் வைத்திருந்தார்.
இது எனக்கு கடந்த 2021 ஏப்ரல் மாதத்தில் தெரிய வந்தது. நான் இதை கண்டுபிடித்த போதும் விஜய் அந்த உறவை தொடர்ந்து வைத்திருந்தார். திருமணத்தை மீறிய உறவை நான் தட்டி கேட்டதால் வீட்டில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளை எல்லாம் விஜய் திடீரென நிறுத்திவிட்டார். உரிமைகளை நிறுத்தியது மட்டுமில்லாமல் பல கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தினார். இதனால் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன். இது வலியையும் மன உளைச்சலையும் கொடுத்தது. இது துரோகம் மற்றும் நம்பிக்கையை மீறுவதற்கு சமம் என நினைத்தேன். மேலும் என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வருவது எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் அவமானத்தை தருகிறது என அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறார். இது பெருமளவில் வெகுண்டு போய் சங்கீதா அந்த விவாகரத்து மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறார். விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருப்பது விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் தேர்தல் காலகட்டத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் இதில் பின்னணி வேறு யாரோ செயல்பட்டார்களோ என்றெல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் இருதரப்பும் வறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். சங்கீதா இலங்கையை சேர்ந்த இலங்கை ஈழத்தை சேர்ந்தவர், தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர். ஈழத்து தமிழ் பெண்ணான சங்கீதா லண்டனில் வசித்து வருவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சனையிலே விஜய் தரப்பு என்றால் இப்போ சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தால் சங்கீதா அவருடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் அடுக்கி இருக்கிறார். ஆனால் விஜய் தரப்பு இன்னும் அதற்கு பதில் மனு தாக்கல் செய்யவில்லை. விஜய் தரப்பு பதில் மனு தாக்கல் செய்யும் போதுதான் என்ன நடந்தது, விஜய் தரப்பு நியாயங்கள் என்ன என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போது சங்கீதா கூறியுள்ள கருத்துக்கள் அனைத்துமே விஜய் மீது ஒரு பெரும் ஒரு குழப்பத்தை பல கேள்விகளை எழுப்புகிறது என்றுதான் கூற வேண்டும். சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் வைரலாக விஜய் தரப்பு நியாயத்தையும் சொல்கிறார்கள். ஆனால் சங்கீதா தரப்பு நியாயத்தையும் விஜய் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். ஆனால் விஜய் தொண்டர்கள் பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜய் தரப்பு மனு தாக்கல் செய்ய போதுதான் விஜய் என்ன காரணம் சொல்கிறார், சங்கீதாவின் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் என்ன மறுப்பு தெரிவிக்க போகிறார், அதற்கு பதிலடியாக என்ன தரப்போகிறார் என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் எது எப்படி இருப்பினும் இந்த பிரிவுக்கு அடிப்படை காரணமாக நடிகை ஒருவர் இருந்திருக்கிறார். அந்த நடிகை யார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. அந்த நடிகை இவர்தான் என்று தற்போது சமூக வலைதளங்களில் பட்டி தொட்டி எங்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த நடிகை இவர்தான் என்பதை அவர் இன்னும் குறிப்பிடவில்லை. ஆனால் ஒன்று சொல்லியிருக்கிறார், விஜய் தரப்பிலிருந்து எனக்கு அழுத்தம் வந்தால் நிச்சயமாக அந்த நடிகையின் பெயரை மட்டுமல்ல மேலும் பல அதிர்ச்சி தகவல்களையும் வெளியிடுவேன் என சங்கீதா தரப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த நீலாங்கரையிலே நான் வசிப்பதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும். குறிப்பிட விஜய் பெரிய அளவுக்கு மதிக்கப்படும் நடிகராக இருப்பதால் அதற்கேற்ப எனக்கு பெரிய ஜீவனாம்சம் பெற்றுத்தர வேண்டும் என்ற வகையிலும் அவர் மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனு அடுத்த விசாரணைக்கு ஏப்ரல் 20 வரும்போதுதான் நமக்கு அடுத்த கட்டம் தெரிய வரும். ஆனால் அதற்கு முன்னதாக விஜய் தரப்பு இது தொடர்பாக ஒரு சிறப்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் தேர்தல் காலகட்டத்திலே விஜய் தரப்பு தொடர்பாக விஜய் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை அரசியல் களத்திலும் ஏற்படுத்தியிருக்க என்பதுதான் கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது ராதிகா.